வணக்கம் நேர்களே. சாவரின் கோல்டு பாண்ட். ஆனந்த் சார் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பத்தி பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுல கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் இருக்கு. அது எப்ப வேணாலும் பிரச்சனையா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து ஆனந்த் சார் சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த பட்ஜெட்ல இந்த சாவரின் கோல்ட் பாண்டுக்கு டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நாங்க அதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு திட்டத்த ஆரம்பிக்கும்போது சொன்ன விஷயம் ஒண்ணு. அப்படியே அந்த கோல் போஸ்ட்ட மாத்திட்டே வர்றதுங்கிறது ஒரு விஷயம். இது எந்த மாதிரியான பிரச்சனைய கொண்டு போய் விடும்? கோல்டு டிமானிடைஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் சாமானிய மக்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. இத பத்தியெல்லாம் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பட்ஜெட்ல வந்து சாவரின் கோல்டு பாண்டுக்கான லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அந்த எக்ஸம்ஷன் நாங்க எடுத்துட்டோம். நாங்க அதாவது ஆர்பிஐ அனவுன்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டு, கம்ப்ளீட்டா 8 வருஷம் மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வித்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. இதுக்கு இடையில நீங்க வந்து வித்தீங்க, செகண்டரி மார்க்கெட்ல வித்து இல்ல இன்னொருத்தர்ட்ட இருந்து வாங்குனீங்க அப்படின்னா, அதுக்கு லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு கோல் போஸ்ட்ட மாத்துன மாரி மாத்தியிருக்காங்க. நான் கவர்மெண்ட் சொன்னத நம்பி ஒரு ரூ. 2,00,000 இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ல போட்டிருக்கேன் சார். இப்ப எனக்கு அவசர தேவ. அவங்களே சொல்றது 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வித்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இப்ப என்ன 5 வருஷத்துக்கு அப்புறமும் வித்தீங்கன்னா எனக்கு டாக்ஸ் கட்டு. கவர்மெண்ட் டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது ஏத்துக்கிற மாரி இல்லையே சார். இது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு முதல் நாள்லேருந்து ஒன்று சொல்லணும். கோல்டுக்கும் கார்மெண்ட்டுக்கும் அலர்ஜி. ஆமா, ஆமா. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆமா சொல்லியிருக்கேன். சார். எஸ். கோல்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கார்மெண்ட்டுக்கும் அலர்ஜி. ஏன் அலர்ஜினா, உன்னோட கரன்சியோட ரியல் ஒர்த்தை சொல்கிறது கோல்டு. நோட்டை பிரிண்ட் கூட அடிக்க வேண்டாம். நீங்கள் நோட்டை கம்ப்யூட்டர்லேயே தட்டின்னு இருக்கணும். ஆர்பிஐ தட்டினா எஸ்பிஐயில் கிரெடிட் ஆகிடும் பணம். அந்த பணம் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போது நம்ம வந்து ஒரு 17 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். நம்ம பேங்க்ஸால் 17 லட்சம் கோடி கடன் வாங்க முடியாது. ஆர்பிஐ தான் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆர்பிஐ எஸ்பிஐ வாங்க சொல்லிவிட்டு எஸ்பிஐலேருந்து பணத்தை க்ரியேட் பண்ணி வாங்கிடும். ஆர்பிஐ தான் பணத்தை க்ரியேட் பண்ணுது. க்ரியேட் பண்ணி வாங்கிடும். அது பணம் சிஸ்டம்குள்ளே வரும். தங்கத்தை அதுமாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் தட்டிலாம் பண்ண முடியாது, லேபில் தட்டி பண்ண முடியாது. அதனால் தங்கத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. உன் கண்ட்ரோலையும் இல்லை, உன் கரன்சி என்ன வருதுன்னு கோல்டு சொல்லிவிடும். நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் டாலரோட விழுந்ததுன்னு. உங்களோட எவ்வளோ விழுந்ததுங்கிறது தான் முக்கியம். ரைட்டா? இல்லை நீங்கள் பாகிஸ்தானை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், இல்லை ஸ்ரீலங்காவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், என்னோட ஜாஸ்தி விழுந்துருச்சுன்னு. மொத்தம் விழுந்ததுங்கிறது நிச்சயம். ஒரு ஃபஸ்ட்டு டே உங்கள் பழைய பாஸோட பழைய சேனலில் உங்கள் பழைய பாஸோட அப்பியர் ஆச்சே நான் சொன்னேன். இது போய் வந்து விபரீதத்தில் தான் முடியும், இதில் யாரும் தோடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா பை நேச்சரே வந்து தங்கத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறது தான் நல்லது. லாட் ஆஃப் ஆம்பிக்விட்டி இருக்குது. ஊரை விட்டு ஓடி போனோம்னா நம்மளுக்கு தங்கம் முக்கியம். இது பல இடத்துல சொல்லியிருக்கேன். ராப் மெய்யருங்கிறவர் டூத் பேஸ்ட்டில் ஒழிச்சிக்கிட்டு இது ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்கா இறங்கினார். நேராக போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார். இல்லாதவன்லாம் எல்லிஸ் ஐலண்டில் போய் உக்காந்தான். ஸ்ரீலங்காலேருந்து தங்கத்தோடு ஓடி வந்தவன் ஹோட்டல் கட்டியிருக்கான் திருச்சியில். காசு இல்லாதவன் இன்றைக்கும் கேம்பில் தான் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? தங்கங்கிறது யூனிவர்சல் கேஷ். அதனால் 2.5% வட்டிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்கள் போய் கார்மெண்ட்டில் வாங்கினா இதுதான். இந்த ஸ்கீம் முதல்லையே எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த வட்டிங்கிறது இப்போ எப்படின்னா, நான் பேங்க்கில் எஃப்டி போட்டேன்னா இந்த வருஷம் 100 போட்டேன்னா அடுத்த வருஷம் 105 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 105 ரூபாய்க்கு தான் 5%. ஆமாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கு தங்கங்கிறதுக்கு வட்டி கிடையாது. 2 லட்ச ரூபாய்க்கு தான் 2%. அந்த 2%க்கு உங்களுக்கு வந்து 30% டேக்ஸ் போடுவான். உங்களோட ஸ்லாபில் கொண்டு வந்துடுவாங்க. உன் டேக்ஸ் ஸ்லாபில் கொண்டு வந்துடுவான். அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ கடன் 25% மேலே வட்டி போயிடுச்சு. ஏன்னா 3,600 கொடுத்தது 15,000 போயிடுச்சு. ஏன்னா இது 24 கேரட் கோல்டு. ஸோ 3,600 கொடுத்து நீங்கள் 12,000 லாபம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா 20% மேலே கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி கொடுக்குதுங்கிறது. கவர்மெண்ட்டோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% தான். ஆமாம் சார். அவன் 20% கடன் வாங்கினான்னா தெரியுது. ஒன்ட்டேருந்து எப்படி அடிச்சு பிடுங்கலான்னு பார்க்குறான். 20%ங்கிறது ஓவர் இயர் ஆஃப் 8 இயர்ஸ் இல்லை சார். மந்த்லி ஆனுவலைஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். ப்ளஸ் 3,000 வட்டி. 3,000 2.5%. அது தனி.
அது தவிர இப்போ வந்து கேபிட்டலே ஏறிடுச்சுல்ல, கேபிட்டல் பிரின்சிபல் ஏறி இருக்கு. அதையும் வட்டியில் தானே சேர்க்கணும். ஆனா இவங்க அதை சேர்த்துறது இல்லையே. சேர்க்கணும்ல. ஓகே 3000 நீ ஜாஸ்தி வித்த மாதிரி ஓகே. ஏன்னா அவங்க கொடுக்கணும்ல எனக்கு திரும்பி. உங்களுக்கு திரும்பி கொடுக்கறத வட்டி தண்ணி கால்மி 20 பேமி 40 ஓகே ஓகே. 3000 எப்படினாலும் நீங்க எனக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான். அது வந்து ஆமா. வட்டின்னு வச்சுக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்க. வச்சுக்க 3000 கொடுத்துட்டு நீ எனக்கு 18000 தரணும். ம் 3000 6-7 வருஷத்துல 8 வருஷத்துல 18000 ஆயிடுச்சுன்னா அது 20% வட்டி தான். ம் 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 ஓகே சார். ரைட்டா? நீ வந்து அதை கொடுக்கறச்ச உனக்கு மனசு வலிக்குது. என்ன கம்முனுக்கு கோல்டாவது வாங்க விட்டுருக்கலாம். நான் அதையும் அதுதான் பண்ணாம 3600 தங்கம் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு 15000 தடவி பார்த்துருக்கலாம். இந்த பாண்டுல போடுங்க, 2.5% கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு என்ன உள்ள கூட்டு வந்து 2 லட்ச ரூபா பணத்தை போட வச்சு இப்போ நீ 15000 விற்கணும்னு போகிறச்ச ம், 12000 வந்து 13% எனக்கு கட்டுங்கனாங்க. டெக்னிக்கலாக நீ நகையை விற்றாலும் கட்டணும். அந்த நகையை விற்க மாட்டேன். ம். நகையை கொண்டு போய் பேங்க்ல பிளேஸ் பண்ணி கடன் வாங்குவேன், கட்டுவேன், திரும்பி இப்போ நகையை தூக்கிட்டு வந்துடுவேன். ரொட்டேஷனில் ஓடும். ஏன்னா அது உனக்கு ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ம் இங்கே என்னடான்னா வட்டிக்கு ஒரு டேக்ஸு, இதுக்கு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு ஒரு டேக்ஸு, பிரின்சிபலுக்கு ஒரு டாக்ஸ். பிரின்சிபலுக்கு ஒரு டேக்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்ராஸ்பெக்ட் எஃபெக்டை போட்டு ம். நடுவில் விற்றவனுக்கெல்லாம் என்ன ஆகுது? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? அது எப்படி ஒர்க் ஆகும்? முதல்லேருந்தே இப்போ அந்த இத்தனை நாளைக்கு விற்றுருப்பான்ல, ம் அவனுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். நான் தான் வித்துட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் கிடையாது. அந்த ரெக்கார்டு இருக்கும்ல, ஆமா சார், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் வித்துட்டு அதெல்லாம் வந்துட்டேன். பேக் டேட்டடில் எடுத்துப்போம். அப்படி தானே வோடஃபோன் கேஸ் டிசைட் பண்ண பிரணாப் முகர்ஜி, இப்போ டைகர் குளோபல் கேஸ் அப்படி தானே டிசைட் பண்ணிட்டு, பின்னி பின்சல் கேஸ் அப்படி தானே. அதெல்லாம் கிடையாது. நீ என்னைக்கு வாங்கினியோ அன்னிலேருந்து ஆரம்பிப்பேன். நீ அதெல்லாம் கண்டே யாருக்கு நோட்டீஸ் போச்சுன்னே உனக்கு தெரியாது. நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். என்ன சார் போங்கா இருக்கு என்ன பொங்கு சார்? அது எப்படி சார்? இந்த பாரு, நீங்க இந்த பாரு. நீங்க ஒரு கோல் போஸ்ட மாத்துறீங்கல்ல சார்? பஸ் நான் 500-1000 முதல் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அந்த டிவியில் அந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? இது வந்து ஃபெயிலியர் தான். நகை கடை தான் ஓடும்னு. நீ நகையை வாங்கி இப்போ லாக்கரில் வச்சுருந்தா இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்குமா? இல்ல சார், இப்போ எனக்கு நீ நகையை வாங்கி லாக்கரில் வச்சா இதெல்லாம் கேட்கணும். வந்திருக்காது. அதை தானே உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஆனா அந்த நேரத்துல என்னன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதே கவர்மெண்ட் தானே டிமானிட்டைசேஷன் பண்ணா. கரெக்ட் சார். அப்ப demonetization அதுக்கப்புறம் வந்தது. சரிப்பா, நீ முதல் 2 ரவுண்ட் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் தானே வந்தது. முதல் 2 டவுனில் 10 டன் தானே போச்சு. ம். மேக்ஸிமம் டன்னு நாக்க தொங்க விட்டுனா அதுக்கப்புறம் தானே போனீங்க. மொத்தம் சூடு போட்டான்ல. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு சூடு போட்டான். நீங்கள் அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் பண்ணுவான்னு நான் சொன்னேன். இவங்க நீயா உன் கற்பனையில் பேசுகிற, நீ காங்கிரஸ்காரன் பேசுகிற. யோ, நம்மளுக்கு தெரியும் இது. 5000 வருஷம் ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கோம். ரூஸ்வெல்ட் பண்ணதை படிச்சிருக்கோம். மிராஜி தேசாய் பண்ணதை படிச்சிருக்கோம். எந்த அரசாங்கம் இருந்தாலும் தங்கத்தையும் அரசாங்கத்தையும் மிக்ஸ் பண்ணால் நீ தான் மாட்டிப்ப. அது உன்னோட சர்ப்ரைஸ் மணி. நாளைக்கு ஒரு கேஸ் வந்தது, ஊரை விட்டு ஓடணும், அவசரமாக பணம் தேவை, அதுக்காக வச்சிருக்கிற பணம், அதை எடுத்து இதான் இருக்குன்னு வடிவேல் மாதிரி காமிச்சேன்னு வச்சுக்க, பேக்கெட்டை திறந்து அவன் இப்படி தான் போடுவான். ஓகே சார். ஃபேமிலி ஜுவல்லரியை விற்க மாட்டேன். ஃபேமிலி ஜுவல்லரியை பிளட்ஜ் தான் பண்ணுவேன். சரிங்க சார். இப்போ இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த கோல் போஸ்ட் மாத்தினதா பாத்துக்கலாமா, இல்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வரும்? இது பார்ஷியல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் சாவரன் கோல்டு பாண்ட்ல நான் இப்போ வச்சிருக்கேன். உனக்கு லாஸா நான் என்ன பண்ணட்டும்? அதையும் உன் தலையெழுத்துக்கு இந்த கோல்டு பாண்ட் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா இஷ்யூ பண்றதை நிறுத்தினாங்க. சத்தமே எல்லாம் அமைதியா நிறுத்திட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஐடியா கொடுத்த இந்த ஏஐஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ண? நான் சிம்பிளா சொல்றேன் சார். நான் பணம் போட்டது கவர்மெண்ட் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டுடைய பாண்டு. நல்லா காமிச்சிட்டான் அவன் யாரு. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.